என்ன எதுக்கு வர சொன்னீங்க அர்ஜுன் சார்? ஒரு நிமிஷம். ஏய், என்னடி இது? வசு ரூம்குள்ள போறா, உன் ஆள் ரூம உள்பக்கமா தாப்பாள போடுறான். என்னடி நடக்குதுங்க? பாட்டி, லாக்டவுன்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது ஒர்க் ஃப்ரம் பெட்ரூம். ஏய், என்னடி ஒர்க் ஃப்ரம் பெட்ரூம்னு ஈஸியா சொல்ற? ஏய் முட்டா சிரிக்கி, புரிஞ்சுதான் பேசுறியா? ஏண்டி கதவை தாப்பா போட்டுக்கிட்டு ஆபீஸ் வெளியே டொக்கு டொக்குன்னு பாப்பாங்களா? ஐயோ பாட்டி, நீ என்ன சொல்ற? பொடி பொடி கூறு கெட்டவளே, கேக்குற பாரு கேள்வி கேனத்தனமா. பாடி என்ன நடக்குது போய் பாப்போம். பாட்டி, பெட்ரூம்ல எட்டி பாக்குறது பேட் ஹாபிட் இல்லையா? அப்படியே மூஞ்சி மேலே குத்துவேன். மூஞ்சிய பாரு. அர்ஜுனுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க. நீ போட்டு வச்சிருக்கிற பிளான அந்த வசு நிறைவேற்றுவா போல இருக்கே. ஏய் வாடி, ஏதாவது கூச்சல் கீச்சல் போட்டு அவங்க ஆட்டத்தை கலைச்சிருவோம். பாட்டி பாட்டி வேணாம் பாட்டி. ஐயோ, பேசாம சத்தம் போடாம உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். வா 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 வா. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நீ பல தடவை கேட்டும் நான் உங்ககிட்ட பதில் சொல்லவே இல்லை வசு. நேத்து கூட இந்த பெட்டியை பத்தி நீ கேட்டப்போ இதை பத்தி பேசாதன்னு உன்னை திட்டேன். பட் என் மனசு முழுக்க குற்ற உணர்ச்சியா இருக்கு வசு. நீ என் மேல, என் குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உன்னுடைய வேண்டுகோளை தட்டி கழிச்சது தப்புன்னு என் மனசுக்கு தோணுது வசு. அதான் இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு உங்ககிட்ட காமிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு நீயே திறந்து பாரு. போறா. இரு பாட்டி, இரு பாட்டி, இரு இரு. வசு, ஓபன் பண்ணி பாரு வசு. என்ன பாட்டி? ஐயோ, எதுக்கு பாட்டி இவ்வளவு நேரம் திறக்காம? திறப்பா இரு. அடியே, கொஞ்சம் திறந்து பாரு உள்ள என்னதான் இருக்குன்னு. நாங்களும் பாத்துக்கிறோம். என்ன இருக்கு காமிங்கன்னு சொன்னல, ஓபன் பண்ணு. ஏய், என்னடி இவ சாதாரணமா ஏதாவது ஒண்ணு சீன் பண்ணுவா. இப்ப நம்ம மூச்சு விடாம நிக்கிறாளே. அதான் பாட்டி, எனக்கு ஒண்ணும் புரியல. அர்ஜுன் சார், இதை திறந்து பாக்குறதுக்கு நான் விரும்பல. அடியே, பாத்தி அடைந்து சிரிக்கி கொழுப்ப பட்டாளத்தான் பகல்ல ஆட்டம் போட்ட கணக்கா? ஏன் வசு, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தானே உன்னுடைய 9வது ஆசை. அப்புறம் ஏன் திறந்து பார்க்க மாட்டேங்கிற? பாரு வசு. சாரி அர்ஜுன் சார், கதை சொல்ற நிலைமையில நீங்க இருந்தாலும் அத கேக்குற மனநிலையில நான் இல்ல அர்ஜுன் சார். அடிப்பாதகத்தி, கேட்டுக்கிற மனநிலையில இல்லையாமே. என்னடி இவளை புரிஞ்சுக்கவே முடியல. விருந்து வைக்கிறோம்னாலே விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடி போவா. இப்ப என்ன விருந்தே வேண்டான்னு சொல்றா? பாட்டி, இவ ஒரு ஊம குசும்பி பாட்டி. இதுலயே ஏதாவது ஐடியா பண்ணி வச்சிருப்பா பாட்டி. சரி சரி, இத நம்ம இப்படியே விடக்கூடாதுடி. அப்படி போ, அப்படியே போ போ போ. இந்த பெட்டியை கொடுத்த பிறகும் திறந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறான்னா அவ ஏதோ மனக்குழப்பத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் வசுவோட அக்கௌண்ட்ல பணம் போட்டதா ஆனந்த் சொன்னானே, அந்த ஆளுங்களா தான் இருக்கும். இந்த டைம்ல வசுக்கு நாம தான் சப்போர்ட்டிவா இருக்கணும்.
மேடம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். அர்ஜுன் சார் கிட்ட இருந்து எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்க? நடந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? ஆனந்த் கிட்ட சொன்ன, அவர் அர்ஜுன் சார் கிட்ட சொல்லிருக்காரு. என்கிட்ட ஏன் சொல்லல வசு அப்படின்னு அர்ஜுன் சார் கோச்சுக்கிட்டாரு. அப்புறம் அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துட்டாரு. அவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. எனக்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான். கைக்கு வந்தது வாய்க்கு வராம போயிடுச்சே. எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க வாங்க மேடம், நீங்க இவங்க கிட்ட பேசிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஒரு நிமிஷம் சார். உட்காருங்க. பரவாயில்ல. நாங்க அர்ஜுன் சாரை பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். மேடம், ஒரு நிமிஷம். நீங்க அர்ஜுன் சார் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நாங்க சில விஷயங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. உங்க பேரண்ட்ஸை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறத அர்ஜுன் சார் கிட்ட சொல்லல? இல்ல, சொல்லல. உங்க அக்கவுண்ட்ல நாங்க பணம் போட்டது இது எதுக்கு இவங்க கேக்குறாங்க? இல்லனே சொல்லி வைப்போம். இல்ல. ஓகே, இத கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் மீட்டிங் வச்சுக்கலாம்னு நினைச்சிருந்தோம். நாங்க எதிர்பார்த்த மாதிரியே நீங்க எந்த விஷயத்தையும் அர்ஜுன் கிட்ட சொல்லல. வெரி குட். அப்பதான் நம்ம டீல் ஸ்மூத்தா இருக்கும். அதுக்காக தான் கேட்டோம். அப்புறம் ஒரு விஷயம், இப்ப நாங்க அர்ஜுன் கிட்ட என்ன விஷயம் பேச போறோமோ அதுக்கெல்லாம் நீங்க ஆமா சாமி போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். புரியுதா? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறது தான் என் வேலை. உங்களுக்கு ஆமா சாமி போடுறதெல்லாம் என் வேலை கிடையாது. ஓ, அப்போ அப்பா அம்மா உயிர் எங்க கையில கிடையாது. ஹலோ, உங்க பேரண்ட்ஸ் உயிரோட வேணும்னா நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அர்ஜுன் சார் கிட்ட பேசலாம். ஹலோ அர்ஜுன் சார், அவங்க வந்திருக்காங்க. வந்துட்டாங்களா? ஓகே, வர சொல்லு. சரிங்க சார். யா, ஓகே. உங்களை அழைச்சிட்டு வர சொல்றாரு. வாங்க போலாம். பார்த்தாச்சுண்ணா, அதுவும் பேசிட்டேன். அர்ஜுன் சார். வாங்க. ஹாய் சார். இவரு ஜெயபால், இவரு குமாரராஜா. ஹலோ சார், வாங்க உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ தேங்க்யூ சார். இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமே. கான்ஃபரன்ஸ்ல எங்கேயாவது பார்த்துருப்போமா? உங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். எங்க கம்பெனி பிஆர்ஓ மூலமா உங்களை அப்ரோச் பண்ணோம். பட் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அப்புறம் தான் வசுந்தரா மேடத்தை காண்டாக்ட் பண்ணோம். அவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை ஜாஸ்தி. உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. வசுக்கு எப்பவுமே ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம். நல்லவங்க கெட்டவங்கன்னு வித்தியாசம் பார்க்காம கண்ணை மூடிட்டு உதவி செய்வா. சரி சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? இப்ப நாங்க உங்களை பார்க்க வந்தது ஒரு பிராண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு. பிராண்ட் அக்ரிமெண்டா? சரி சொல்லுங்க. உங்க ஜேகேஆர் பிராண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட 81 நாடுகளுக்கு உங்க ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகுது. உங்க கம்பெனி ப்ராடக்ட்ட கஸ்டமர்ஸ் ரொம்ப நம்பிக்கையோட வாங்குறாங்க. ஷேர் மார்க்கெட்லயும் உங்க கம்பெனியோட ஷேர் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. அது எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனது. அதை நாங்க காப்பாத்திட்டு தான் வரோம். தட்ஸ் ஆல். அப்பா ஆரம்பிச்ச கம்பெனியை கட்டி காப்பாத்திட்டு வர்றது பெரிய விஷயம். அதை நீங்க அசால்ட்டா செய்யறீங்க. வசுந்தரா மாதிரி என் தம்பி மாதிரி ஆளுங்க என் கூட இருக்கிறதுனால தான் அதெல்லாம் சாத்தியமாகுது. சரி, ஏதோ அக்ரிமெண்ட் சொன்னீங்களே, என்னது அது? எங்க பிபிகே குரூப் எக்ஸ்போர்ட்ல இருக்கோம். ஆனா எங்களால உங்களோட ப்ராடக்ட்டோட சேல்ஸை
10% கூட அச்சீவ் பண்ண முடியல. ஷேர் மார்க்கெட்டும் அப்படியே சரிஞ்சுக்கிட்டே வருது. உங்க JKR பிராண்டை நாங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். நீங்க ஓகேனா நம்ம ஒரு MOD போட்டுக்கலாமே. உங்க வருடாந்திர பிசினஸ் நெட் ப்ராஃபிட்ல ஒரு 20% அதுக்கான ராயல்ட்டிய நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். நீங்க சரின்னு சொன்னா உடனே அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்துறோம். ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டா பேசுறீங்க. கிட்டத்தட்ட எங்க கம்பெனிய விலை பேச வந்திருக்கீங்க. நான் ஒன்னு கேக்குறேன், எங்க பிராண்ட பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பாவோட உழைப்பு, வேர்வை, லட்சியம் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கலாம்னு கனவுல கூட நினைக்காதீங்க. ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? இப்போல்லாம் ஒரு பிராண்டை உருவாக்கி அதுக்கு மார்க்கெட்ல வேல்யூவை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்ல விலைக்கு வித்துட்டு போறதுதான் சார் ஸ்டைலு. இது காமனா நடக்குது. அவங்களாம் உழைக்கலையா? வேர்வை சிந்தலையா? என்ன சார் பேசுறீங்க? இதெல்லாம் பிசினஸா நடத்துறவங்க பண்றது. நாங்கெல்லாம் எங்க பிசினஸ தொழில் பக்தியோட பண்றோம். எவன் எப்படி வேணாலும் போகட்டும். இந்த பிராண்டை விற்கிறது, ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறது, இதை பத்திலாம் பேசவே கூடாது. அவசரப்படாதீங்க சார். நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்காத அமௌண்ட்டை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். இத பாருங்க, JKR குரூப்ஸ் கிட்டத்தட்ட 70 ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறோம். மார்க்கெட்ல எல்லாமே அமோகமா போயிட்டு இருக்கு. பிராண்டை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் எப்பயுமே எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கஸ்டமர் தான் எங்களுக்கு ஹீரோ. அவங்களுக்கு எந்த விதத்திலையும் எந்த ஏமாற்றமும் வரக்கூடாது. நீங்க இதுக்காக தான் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருக்கே மாட்டேன். பஸ்ஸு கம்பல் பண்ணதால தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். அதான் நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே. வசுந்தரா மேடம் மூலமா தான் ட்ரை பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதனால தான் இன்னும் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். சார், எதிர்பார்க்காம ஒரு லாபம் வரும்போது அதை வாங்கிக்கிறதான முறை. நாங்க தயாரிக்கிற பொருட்களை உங்க பிராண்ட் மூலமா விற்க போறோம். இதெல்லாம் பிசினஸ்ல சகஜம். இப்ப சோஷியல் மீடியாவை எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்ப Facebook வாங்கிடுச்சு, இன்ஸ்டாகிராமையும் Facebook வாங்கிருச்சு. இந்த டெக்கான் ஏர்லைன்ஸ கோபிநாத் விக்கலையா? அது மாதிரி தான் இதுவும். இந்த சென்டிமெண்ட்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது. லாபம் வருதா, வாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சார், எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. நீங்க போலாம். இவ்வளவு பெரிய ஆஃபர் உங்களுக்கு கிடைக்காது சார். ஹலோ, என்ன சார் நீங்க விட்டா பேசிட்டே போறீங்க? எங்க பிராண்டோட ஹிஸ்டரி பத்தி தெரியுமா உங்களுக்கு? எங்க பிராண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல பாப்புலரா இருக்கு. இது வரைக்கும் ஆல் இந்தியா லெவல்ல பெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கான அவார்ட்ல லாஸ்ட் 5 இயர்ஸா நாங்க தான் வாங்கிட்டு இருக்கோம். ISO சர்டிபிகேட் ஒவ்வொரு சீசன்லயும் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. அட்வான்ஸ் இன்கம் டாக்ஸ் இந்த வருஷம் 100 கோடி கட்டியிருக்கோம். அப்படி பார்த்து பார்த்து மரியாதையையும் அங்கீகாரத்தையும் எங்க கம்பெனி உருவாக்கி இருக்கு. நீங்க என்னமோ டீ கடை வியாபாரம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க இப்படிதான் பிசினஸ் பேசி பழக்கப்பட்டிருக்கோம். அதனால அப்படிதாம்மா பேசுவோம். நீங்க பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? ஆசையா வளர்த்த ஆட்டுக்குட்டிய கசாப்பு கடைக்காரன் விலைக்கு கேக்குற மாதிரி இருக்கு. இது அந்த மாதிரி பிசினஸ் கிடையாது. இது நடக்கவும் நடக்காது. மேடம், ஒரு நிமிஷம். உங்க PBK கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் போர்ட்டல்ல இப்ப நான் பார்த்தேன். ரொம்பவே போரா இருக்கு. குவாலிட்டி ரிமார்க்ஸ் மைனஸ்க்கு கீழே போயிருக்கு. ஸ்வீடன்ல உங்களோட ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்றதுக்கு பேன் பண்ணிருக்காங்க. சட்டத்துக்கு புறம்பா பிரபல கம்பெனிங்கிற பேர்ல ஃபோர்ஜரி பண்ணி ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்றீங்கன்னு எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்ல உங்க மேல கம்ப்ளைண்டே இருக்கு. ஆனந்த், ஒரு நிமிஷம். ஒழுங்கா வெளியே போங்க. ஒழுங்கா வெளியே போங்கன்னு. என்னடா முறைக்கிறீங்க? வெளியே போங்கடா. சாரி சார், இவங்க இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை.
வருவேன்னு எங்களுக்கு தெரியும். அதான் கார்ல ஏறாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மிடில் கிளாஸ் இருக்கே, அதுக்குன்னு ஒரு தனி மென்டாலிட்டி உண்டு. முதல்ல அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவாங்க, அப்புறமா நிதானமா யோசிச்சு வருத்தப்படுவாங்க. சொல்லு, இப்ப எதுக்கு எங்க பின்னாடி வந்த? நீங்க கேட்ட மாதிரி அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுத்துட்டேன்ல, என் அப்பா அம்மாவை விட்டுருங்க. நாங்க உங்ககிட்ட சொன்னது ஒண்ணு, நீ செஞ்சது வேற. எங்களுக்கு சப்போர்ட்டா பேசணும்னு சொன்னோம். ஆனா நீ எங்களை எதிர்த்து பேசி அவமானப்படுத்தி அக்ரிமெண்ட் போட விடாம பண்ணிட்ட. அப்புறம் எப்படி உங்க அப்பா அம்மா விடுறது? இது பாருங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க என்கிட்ட கேட்டது அப்பாயின்மெண்ட் மட்டும்தான். இந்த விஷயத்த பேச போறோம்னு சொல்லியிருந்தா அப்பாயின்மெண்ட் கூட நான் வாங்கி கொடுத்திருக்க மாட்டேன். என் அப்பா அம்மா 2 பேருமே உடம்பு சரியில்லாதவங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். ஓகே ஓகே, உனக்கு உன் அப்பா அம்மா தானே வேணும். நீ வீட்டுக்கு போ, அவங்க வருவாங்க. அவங்க உடனே வந்தாகணும், இல்ல உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். வசு இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா அவங்க கேஷுவலா பிராண்ட கேக்குறாங்க. ஒண்ணுமே புரியலையே, ரொம்ப தப்பா இருக்கே. யார் இவங்க? பாவம் வசு மேடம், இந்த ஆளுங்களால அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. தேவையில்லாம டென்ஷன். பிராண்டு வேணுமா? பிராண்டு ஃப்ராடுங்க. அண்ணா என்னென்ன யோசிக்கிறீங்க? விட்டு தள்ளுங்கண்ணா. எவனோ நம்மளை பத்தி தெரியாத லூசு பசங்க இந்த மாதிரி பேசிட்டு போறானுங்க. அப்படின்ற எனக்கு என்னமோ அப்படி தெரியலடா. ஏதோ உள்நோக்கத்துல வந்த மாதிரியே இருக்கு. ஆனா இவங்க 2 பேரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா. டக்கு ஞாபகத்துக்கு வரல. உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லண்ணா, அப்படி ஒன்றும் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. இல்லடா, இவங்கள நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். உள்ளுக்குள்ள இந்த 2 பேரோட உருவமும் எனக்கு வந்து வந்து போகுது. டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அண்ணா, பிஸ்னஸ் சம்மந்தமா நம்ம நிறைய பேரை டெய்லி மீட் பண்றோம். பிஸ்னஸ் மீட்டிங், கான்ஃபரன்ஸ் எல்லாத்துக்குமே தான் போறோம். அங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கலாண்ணே. அதோட சில நேரங்கள்ல சில பேரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு உள்ளுணர்வு தானே. இல்லடா, இவங்கள நான் பார்த்திருக்கேன், கண்டிப்பா பார்த்திருக்கேன், கண்டுபிடிக்கிறேன். இவங்கள ஏதாவது ஸ்டில் எடுத்தியா? ஸ்டில் எதுவும் எடுக்கலண்ணே, ஆனா கண்டிப்பா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கவரா இருக்கும். ஓகே, அதை ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஸ்டில் எடுத்து எனக்கு அனுப்பு. சரி, ஓகே. என்ன யாருன்னு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, வா அர்ஜுன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? இன்னைக்கு காலையில ஒரு 2 பேர் ஆபீஸ்க்கு வந்தாங்கம்மா. என்னப்பா சொல்ற? நம்ம பிராண்ட கேட்டு வந்தாங்களா? யாருப்பா அவங்க? தெரியலம்மா, ஆனா அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவங்க போட்டோ கூட என் செல்ல இருக்கு. காட்டு.